வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன நினப்பில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க உள்ள அப்படின்ற மாதிரி துஷாரை வச்சு செய்கிறாரு விஜய் சேதுபதி சார். என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தலை தாக்கப்பட்டார் அப்படின்றது தாக்கப்படுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவர் ஒரு தலையாக ஒரு பதவிக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணல அப்படின்றது ஆடியன்ஸாக நம்மளுக்கே அப்பட்டமாக தெரிஞ்சது. அண்ட் தென் அவர் ஒழுங்கான பாதையில் போல அண்ட் தென் நிறைய பேரால் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் பயாஸ்டாவும் நிறைய இடத்துல இருந்திருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் பிக் பாஸே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட கேப்டன் பதவி பறிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு ரியாக்டே பண்ணலன்னொடனே எல்லோரும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு போர்ட்ரேல் இருந்தது. இதில் என்ன ஸ்போர்ட்டிவ், ஒரு தலை பதவி கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்காக பண்ணலன்னா அந்த கில்ட் இருக்கணும் இல்லையா, அது எதுவுமே ரியாக்ஷன் மூலமாக அவர் கொடுக்காமலே ஒப்பேத்திடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. எப்படியும் வீக்கெண்டில் வச்சு செய்வாங்க அப்படின்றது அவர் மைண்டில் இருந்திருக்கும். இப்போ அது நடந்துட்டுருக்கு. ஸோ விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அரோரா கூட சைன் லாங்குவேஜில் பேசுகிறதும், அது கேமரா இல்லாத இடத்துல லைக் கேமரா ஃபோக்கஸ் பண்ண முடியாத இடத்துல உட்காந்து சைன் லாங்குவேஜஸில் பேசுகிறது, அதுக்கப்புறம் மற்றவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவரே நான் எதாவது தப்பு பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு லைக் விக்ரம் அண்ட் அப்சரா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ எந்த டீமில் இருக்க, பிக் பாஸ் டீமில். ஸோ அப்போ பிக் பாஸ் டீமுக்கு தான் நீ கேம் விளையாடுறல, அப்போ ஏன் நீ தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நீ கரெக்டாக தான் விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள மிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, மிஸ்கைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு விஷயம் ஏன் தப்புன்னு கேட்குறாருன்னா, மேபி அவருக்கு ஒரு ஆஸ் எ கேப்டனாக ஏதாவது பேசியிருக்கணுமோ அப்படின்னு தோணியிருக்கலாம். பட் அதை அந்த லெவலுக்கு திங்க் பண்ண விடாமல் மிஸ்கைட் பண்ணதாக கூட ஒரு இவர் கேப்டன் பதவியை ஒழுங்காக யூஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல அவர் லைக் பிக் பாஸ் டீமுக்கும் விளையாடக்கூடாது, சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் விளையாடக்கூடாது, பயாஸ்டாக இருக்கக்கூடாது. பேசிக்காக ரெண்டு காமனாக ஒரு விஷயத்துக்காக அவர் விளையாடிருக்கணும். விச் மீன்ஸ் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா காமனாக அவர் திங்க் பண்ணி ஓகே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குமே தவிர்த்து ஒன் சைடாக பயாஸ்டாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்றதா என்னோட புரிதல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மைக் போடாமல் கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அரோரா தென் இவர் கமருதீன் கூடலாம் பேசும்போது ஏதாவது ஒன்று பேசுனாங்க, ஏதாவது சீக்ரெட்டாக பேசணும் அப்படின்னா உடனே மைக்கை தூக்கி பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்கை எடுத்து பின்னாடி வைப்பார். சம்டைம்ஸ் மைக்கு பின்னாடி வச்சாலுமே கேட்கும்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அரோரா சொல்ல அவர் கேப்டனாக இருக்கிறப்பே அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா பேச ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவர் மிஸ்டேக் பண்ணது ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளே நோட் பண்ணோம். பிக் பாஸ் சும்மா ஆடுவார், அதனால தான் வச்சு செஞ்சு உன்னை வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆஸ் அ கேப்டன் தலை ரூம்லாம் உனக்கு கிடையாது, மூட்டை கட்டிட்டு வெளியே போய்டு அப்படின்ற மாதிரியே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. பட் இங்கே அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்ததா ஆகணும் விஜய் சேதுபதி சார்ட்ட. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்க்கலாம். ஸோ அவர் டிசர்வ்ட் ஃபார் அ கேப்டனாக இன்னொரு வீக்குக்குன்னா கண்டிப்பாக யாருமே ஓட் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட கேப்டன்சி இருந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட கேப்டன்சி பற்றின்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.